ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் கொண்டு போயிட்டு பாப்பா விட்டுட்டு வரும்போது சாரதா, விஜய், காவேரி எல்லாம் பேசிக்கிட்டே போவாங்க இல்லையா, அப்படியே எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க காவேரி தான் வந்து சாரதா கிட்ட பேசுகிறாங்க. அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கு வந்து ராகவ் தான் காரணன்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி கேட்டதுக்கு சாரதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம், உனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்டுச்சுல்ல, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுல்ல, அன்றைக்கே தான் அவங்க ஒய்ஃபுக்குமே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொன்னபோது அது எப்படி உனக்கு தெரியும்? ஆமாம், அன்னைக்கு நடந்தபோது தான் ராகவ் வந்து நீ வந்த வண்டி இடிச்சிட்டு திரும்பி வளைக்கும் போது அவங்க எதிரில் வந்த வண்டியும் இடிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே வந்து அடிபட்டு கீழே வந்து விழுந்துட்டதாகவும், உன்னை சேர்த்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து விஜயும் அவங்க பொண்டாட்டியும் கொண்டு வந்து சேர்த்து விட்டது. அப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்க ஒய்ஃப் இறந்துட்டதாகவும் அன்றைக்கே வந்து எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம உனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போகும்போது கூட நம்ம நேராக அவங்க வீட்டுக்கு போனோமே, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா சொல்லுவாங்க. ஆமாம், நான் கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னேனே, ஓ அப்படி அங்கே தான் போனதா அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லுவாங்க. இதில் வந்து அவர் வந்து அன்னைக்கு ரொம்பவே சீரியஸாக இருந்தார். பிழைப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸில் இருந்தோம். திடீர்னு அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வரும்போது பார்க்கும்போது அதிர்ச்சி ஆகுமா ஆகாதா? ஏன்னா ஹாஸ்பிட்டலில் ஒன்றா தான் அட்மிட் பண்ணோம். அடிபட்டது, போனது, எல்லாமே நடந்த விஷயம், குழந்த பிறந்த உடனே அவங்க இறந்தது, இது எல்லாமே பார்க்கும்போது நம்ம ஒரு நாள் அவர் உயிரோடு வந்து நம்ம வீட்டில் நிற்கும்போது அதை பார்த்த உடனே அதிர்ச்சி தான் ஆச்சு அப்படின்னு. ஓ அதுக்கு தான் அதிர்ச்சி ஆச்சு. இப்போ இவ்வளோ விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும் போது என்கிட்ட ஏமா நீ எதுவுமே சொல்லவே இல்லை? அப்பா இறந்ததே சொல்லிட்டு சொன்னபோது இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு சாரதா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு தான் அதிர்ச்சி தரக்கூடிய மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது, நீ அதிகமாக யோசிக்கக்கூடாது, உன்னை வந்து யோசிக்கிற மாதிரி இருந்தால் வந்து ரொம்பவே உனக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இதை சொல்லாத இருந்தேன். ஏமா அப்பா இறந்ததே சொல்லும் போது இதை சொல்லியிருக்கலாமே, இது ஒன்றும் அவ்வளோ அதிர்ச்சியான விஷயம்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து கேட்பாங்க சாரதா கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, உனக்கு வந்து யோசிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் சொல்லலை, எனக்கு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சதுனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். ஓ இதனால தான் வந்து விஷயம் தெரிஞ்சதுனால தான் அவர்கிட்ட பேசுறது பழகிறதுன்னு இருந்தியா? அதுக்கு நீ என்கிட்ட ஒழுங்காக சொல்லியிருந்தா நானும் அவர்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து ஒழுங்காக பேசியிருப்பேன்ல, அவரை மூஞ்சில் அடித்த மாதிரி ஹர்ட் பண்ணாத மாதிரி நான் பேசியிருப்பேனா அப்படின்னு சொன்னதுக்கு, அப்படி இல்லை, உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலான்னு நினச்சேன், நீ அதெல்லாம் யோசித்து மறுபடியும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா மறுபடியும் டாக்டர்கிட்ட போகிற வர சூழ்நிலை வரும் இல்லையா, அதனால தான் எதுவுமே நான் சொல்லிக்கவே இல்லை. எனக்கு விஷயம் தெரிஞ்சனால நான் அவர்கிட்ட பேசினேன். அந்த தம்பிக்கு என்ன நல்ல மனசு இருக்குது, நல்ல குணம் இருக்குது இல்லையா, அதனால தான் அவர்கிட்ட நான் வந்து அவ்வளோ தன்மையாக பேசினேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா சொல்லுவாங்க. உடனே வந்து இவங்க காவேரி வந்து விஜய்க்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்க, தூங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி. இல்லை அப்படின்ட்டு விஜய் வந்து ரிப்ளை பண்ணுவார். நான் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு விஜய் வந்து மனசுக்குள்ளே வந்து, இதுக்கு தானடி காத்திருந்தேன், என் பொண்டாட்டி கால் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வித்தின் செகண்டில் கால் பண்ணிடுவார். ஹலோ என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி, நீங்கள் தூங்கலைன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, பேசுங்க தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இந்த மாதிரி எனக்கு நடந்த அன்றைக்கி தான் உங்கள் ஒய்ஃபுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, அன்றைக்கி தான் வந்து உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்களாம், அம்மா என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அத்தை என்ன கதை சொன்னாங்கிறது தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருப்பார். உடனே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து காவேரி வந்து சாரதா சொன்னது அத்தனையும் சொல்லுவாங்க. எனக்கு நடந்த அன்றைக்கி தான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அன்றைக்கி நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருந்தீங்களான்னு, நம்ம 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோமா, இதெல்லாமே எனக்கு அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும். விஷயம் தெரிஞ்சனால தான் அவங்க உங்ககிட்ட பழகி இருக்கிறாங்க, எனக்கு விஷயம் தெரியாதனால நான் அவங்கள நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கிறேன், அதுக்காக சாரி அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட கேட்பாங்க. ஐயோ அதே பேசின்னு இருக்காதீங்க, வேறு ஏதாவது பேசுங்க, நடந்தது நடந்து போச்சு, இப்படி
தான் நடக்கணும்னு இருந்தால் அப்படி தானே நடக்கும், அதனால் விடுங்க, அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, நீங்கள் வேறு ஏதாவது பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா மியூட்டில் போட்டு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஃபோனை வச்சிடுறேன் நான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறதுக்கு காமிப்பாங்க. ஏன் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சொல்லுவார். இல்லை நாளைக்கு ஸ்கூல்லாம் இருக்குது இல்லைங்களா, நான் நேரத்தோடு படுக்கணும், அதனால் ஸ்கூலுக்கு போகிற வேலை இருக்குன்னு. ஓ அப்படிங்களா, நான் கூட பாப்பா ஸ்கூலுக்கு போகிறான்னு சொல்லிட்டு பாப்பாவையும் சீக்கிரமாக தூங்க வச்சிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிவிட்டு ஃபோனை வைப்பாங்க. உடனே வந்து சாரதா வந்து நிற்பாங்க. இதெல்லாமே ஃபோனில் பேசுறது அத்தனையுமே வந்து சாரதா கேட்டுருப்பாங்க. ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா தான் என்னடி உனக்கு, எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஃபோனை கட் பண்ணிட்டேன், ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதுக்கு, ஏம்மா நீ அம்மா தானே, எனக்கு யாரோ ஒரு பையன்கிட்ட நைட் நேரத்தில் ஒரு பொண்ணு பேசின்னு இருக்கிறான்னா ஏன் பேசுகிற, எதுக்கு பேசுகிறேன்னு கேட்பாங்க. நீ பேசு, மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுன்னு சொல்கிறேன், நான் உனக்கு பொண்ணுமா, நீ எனக்கு அம்மா மாதிரி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு இல்லடி, அவ்வளோ தம்பி வந்து ரொம்ப நல்ல தம்பி தானே, அவர் அவ்வளோ பேசும்போது நீ பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, உடனே நான் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் தூங்க போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறியே, அதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி சாரதா சொல்லுவாங்க. நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்கிற, நீ என்ன தான் பண்ணுற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் விஜய் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்கிட்ட தூங்கின்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தான் உங்கள் அம்மா என்கிட்ட 1 மணி நேரம் என்கிட்ட பேசினா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எனக்கு அம்மு அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பார் விஜய். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாரதா வந்து கீரை கிள்ளிக்கிட்டே வந்து காவேரி கிட்டே பேசுவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறடி, உனக்கு தோசை சுடட்டோமா, சாரியெல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டேன், டைம் ஆகுது பாரு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க எதையுமே கவனிக்காத ஃபோனே பார்த்துட்டுருப்பாங்க. நான் இவ்வளோ சொல்லின்னு இருக்கிறேன், நீ ஃபோனே பார்த்துட்டுருக்கிறியே அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா கேட்பாங்க. இல்லைம்மா, எக்ஸாம்பிள் டைம் டேபிள் கொடுத்துருக்குறாங்க, அதுதான் குரூப்பில் செக் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ இதுதான், இதுக்கு தான் அப்படி பார்த்துட்டு கிடந்தியா, நான் என்னவோ விஜய் தம்பி தான் ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிட்டார் போல், அதை படிச்சுட்டு இருக்கிறேன் என்னவோ அப்படின்னு நினச்சி நான். என்னது விஜய் தம்பி மெசேஜ் அனுப்பிச்சாரா, அவர் காலையில் பரபரப்பாக பாப்பாவை ரெடி பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் விடுற அவசரத்தில் இருப்பார், இந்த நேரத்தில் அவர் வந்து உனக்கு மெசேஜ் அனுப்பின்றிருப்பாரா அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து கேட்பாங்க. உடனே வந்து சரி அவர் அனுப்பலண்ணா என்ன, நீ அனுப்பு அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா சொல்லுவாங்க. என்னம்மா நினச்சிட்டு இருக்கிற நீ, நான் போய் எப்படிம்மா மெசேஜ் அனுப்ப முடியும், ஏன் இந்த குட் மார்னிங்கு குட் நைட்டு அந்த மாதிரி மெசேஜாவது சும்மா அனுப்பி விடலாம்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க சாரதா. நீ வர வர உன் போக்கே சரியில்லைம்மா, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புமா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அவங்களும் சாரதா எழுந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் வந்து குட் மார்னிங் அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்புவாங்க. இவங்களும் வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கதையை கொண்டு போவாங்க பார்த்திங்கன்னா, 2 பேருமே லவ் பண்ணுற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. 2 பேருமே லவ் பண்ணுறது, மெசேஜ் அனுப்புறது, கால் பண்ணுறது, பேசுறது, ஒரு கட்டத்தில் வந்து அவங்க லவ்வர்ஸ் மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ காவேரியே வந்து எனக்கு அவரை பிடிச்சிருக்குமா, என்னை கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு இதில் விருப்பம் அப்படின்ற மாதிரி காவேரியாக வந்து விஜய் தேடிட்டு போகிற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் திரும்பவும் விஜய்கிட்ட பேசுகிற ஒரு சூழ்நிலை வந்து அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்றதுனால இவங்களுக்கு சிம்பத்தி க்ரியேட் ஆகி இனி லவ் வந்து இவங்களா வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி, இல்லை திரும்பவும் வந்து விஜய்கிட்ட பேசி பழகி பாப்பாக்கிட்ட கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க லவ்வை வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் வந்து கண்டினியூஸாக கதையை வந்து கொண்டு போவாங்க. ஏன்னா வேறு ஆப்ஷனே இல்லை, வேறு எப்படியும் காமிக்கிறதுக்கும் சந்தர்ப்பமும் கிடையாது. இவங்க லவ் பண்ணுற மாதிரி இருக்கும், காவேரி வந்து லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசின மாதிரியே அந்த பேசின டயத்துக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் வந்து கதையை வந்து நகர்த்தி கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.